ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பிளேட்டில் என்ன பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாமா? ஊற்று ஊற்று கொஞ்சம் உஷாராக ஊற்று, ஏன்னா கீழே செஞ்சிடும். ஓகேவா? போதுமா 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 போதும். இந்த பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இதில் வந்து பெப்பர் தூவ போகிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு சுத்தமான பொருளை வந்து அழுக்கு சேர்ந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மண்ணில் விளையாடிருப்போம், கை அழுக்காவதில், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டீச்சிங் இருக்குது. சயின்ஸ் டீச்சிங் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஹைஜீன் டீச்சிங் மாதிரியும் இது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபன்னாக எடுத்துக்கலாம். பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வாட்டரில் வந்து இந்த பெப்பர் பவுடரை தூவ போகிறோம். இப்போ நம்ம கை சுத்தமாக இருக்குது, நம்ம மண் அழுக்கில் விளையாடமோ என்ன ஆகுது, இந்த மாதிரி அசுத்தமாகிடுது. ஸோ இந்த அசுத்தம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சோப்பு போட்டு கையை கழுவணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரியும் இது எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, சர்ஃபேஸ் டென்ஷன். சயின்ஸில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது சோப் மாலிகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் கம்பேர்ட் டு வாட்டர். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஜஸ்ட்டு ஃபிங்கரில் ஒரு சோப் லைட்டாக வச்சுட்டு டிப் பண்ணோன்னா இந்த பெப்பர்லாம் அப்படியே என்ன பண்ணுன்னா விலகி போகும். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம சோப் போட்டு கை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணால் கிருமிலாம் நம்ம கை விட்டு விலகி போகும். அப்படியே எடுத்துக்கலாம் மாரலாக. இல்லைனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் நம்ம கையில் வந்து சோப் போட்டு இந்த இடத்துல டிப் பண்ணும்போது லோயர் சர்ஃபேஸ் டென்ஷன் சோப்பில் இருக்கிறனால அது வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் அந்த பெப்பர் மாலிகுல்லாம் ஹையர் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படியே அந்த பக்கமாக தள்ளி விடும். ஸோ இது ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். இப்போ பண்ணலாம். இந்த குட்டி பையன் வந்து கை டிப் பண்ண போகிறாரு பாருங்கள். சென்டரில் டிப் பண்ணுங்கள் கையை. சென்டர் இரு, நான் வரைகிறேன். எடுத்துகிட்டு வந்து சென்டர் பாருங்கள். என்னாச்சு, விலகி போச்சு, டக்குன்னு விலகி போச்சு. பார்த்தீங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டரில் வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் டிஸ்டர்பன்ஸ், அந்த சோப் மாலிகுல் ஆட் பண்ணோடனே ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகி அதெல்லாம் லோயர் சர்ஃபேஸ் டென்ஷன், அந்த சோப்பில் இருக்கிற லோயர் சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து வாட்டர் ஹையர் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு அந்த பெப்பர் மாலிகுல்லாம். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஆஸ் பர் சயின்ஸ். பட் நம்ம இது எப்படி சொல்லலாம்னா, ஃபன்னாக குழந்தைங்களுக்கு நம்ம கையை வந்து சோப்பு போட்டாலும்னா கிருமிலாம் நம்ம கையை விட்டு தூரம் போயிடும், நம்மளை விட்டு தூரம் போயிடும். ஸோ நம்ம நல்லா சோப்பு போட்டாலும்னா கிருமிலாம் நம்மளை விட்டு தூரம் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைக்கும் ஃபன்னாக இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஆஸ் அ மாரல். நல்லா இருந்ததா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு? இவர் பாருங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணிகிட்டே இருக்காரு. அது அவ்வளோதான், எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்லணும் கிருத்திக்? ஷேரு யார் பண்ணுவாங்க? கமெண்ட்டு. சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டைம் சொல்ல. என்ன பண்ணணும் நம்ம? இது ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், நம்ம என்ன ஆட் பண்ணோம்?